போன வாரம் ஒரு வசனத்தை தியானிச்சோம், ஞாபகம் இருக்குதா? எதை குறித்து பேசணும் ஞாபகம் இருக்குதா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லோத்துவை குறித்து தேவ சமூகத்தில் நாம் நினைவு கூர்ந்தோம். தன் இருதயத்தில் வாதித்த லோத்துவை என்ன செஞ்சார்னா அவர் ரட்சித்தார் என்று நம்ம தியானித்தோம். அப்போ இருதயம், யாராவது இருதயம்லாம் இந்தந்த பகுதியில் என் வாழ்க்கையில் இருந்து விடுதலை வரலையே, என் ஆத்மா உமக்குள்ளாக இன்னும் பலப்படலையே என்று சொல்லி இருதயத்தில் வாதித்து தங்களை சரிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை தேவன் ரட்சிக்கிறார் என்று சொல்லி என்ன செஞ்சோம்னா நம்ம தியானித்தோம். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ரட்சிப்பு என்பது என்னன்னு சொன்னால், அவன் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற மனிதன் விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது, தேவன் தந்திருக்கிற மேன்மையை சுதந்திரிப்பது, அதுதான் ரட்சிப்பு. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறாரு? ரட்சிக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். க்ளோரி டு காட். யாரை அவர் ரட்சிக்கிறார்? யார் அவர் ரட்சிக்கிறார்? முதலாவது நம்ம தியானித்தோம். யார் ரட்சித்தாரு? இருதயத்தை வாதித்த அக்கிரம செய்கைக்காரர்களுக்குள்ளே வாழ்ந்து கர்த்தர் நல்லவர். அவர்கள் செய்கிற அநீதியான காரியங்களை கண்டு தன் இருதயத்தில் வாதித்த லோத்துவை அவர் ரட்சித்தார். ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28:11 வாசிக்க பார்க்கலாம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ யாரை கர்த்தர் ரட்சிக்கிறார்? உத்தமனாய் நடக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். உத்தமத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள், உத்தமாய் நடக்கிறவர்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 28:18. உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவன். அல்லேலூயா. அவன் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் யார் அப்படின்னு சொன்னா யோபு குறித்து நம்ம என்ன சொல்றோம்னா பார்க்கிறோம். அவரை குறித்து தேவனே சொல்லுகிறாரு, அந்த மனுஷன் உத்தமன் என்று. அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு? உத்தமன் என்று. அந்த மனுஷன் உத்தமன் என்று அவன் தேவனே திருமணம் பற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். க்ளோரி டு காட். ஆமாம், அந்த மனுஷனை குறித்து நமக்கு கவனிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். க்ளோரி டு காட். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்பது. அது சத்தமா முடியலையே. அப்படி மேல போய் கீழே என்ன கட்டை இறங்குது. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அப்ப உத்தமன்னா யாருன்னா, தான் எடுத்த தீர்மானத்துல உறுதியாய் இருக்கிறவன் உத்தமன். தான் எடுத்த தீர்மானத்துல. அல்லேலூயா. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. அந்த அம்மா சொல்லுகிறாரு, என்ன உத்தமத்துல நின்றுட்டு இருக்க, என்ன சோத்திரம் பண்ணிட்டு இருக்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பொண்ணு பொருள் போச்சுது, ஆடு மாடு போச்சுது, வேலைக்காரன் போனா, பிள்ளை போச்சுது. அல்லேலூயா. சரி, நீராட்டு எல்லாத்தையும் பார்த்தா நீர் என்ன செஞ்சுட்டாரு? நோஞ்சானா போயிட்டாரு. என்ன சோத்திரம் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன உத்தமத்தை நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். க்ளோரி டு காட். யோபு சொல்லுகிறாரு, பைத்தியக்காரி பேசுறது கூட என்ன செய்யாத, நீ பேசாத. தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவர் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யலைன்னா என்ன சொன்னா தேவனை விட்டு விலகல. பாவம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா.
அப்ப தேவனை விட்டு விலகிறதே பாவம் தான். தேவனை விட்டு விலகிறதே பாவம். அல்லேலூயா. நல்லவன். எப்போ ஒரு மனிதனுடைய இதயம் தேவனை விட்டு விலகுது? எப்போ ஒரு மனுஷனுடைய இதயம் தேவனை விட்டு விலகுது? அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு வரும்போது, தன்னுடைய வாழ்க்கையில அல்லேலூயா ஒரு குறைவு வரும்போது, லாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், லாபத்தை அனுபவித்துக் கொண்டு இன்னாரிடத்திலிருந்து ஒரு லாபத்தை நான் பெற்றுக்கிட்டே இருக்கிறேன், அந்த லாபம் எனக்கு குறைவிட ஆரம்பிக்கும் போது நான் அந்த நபரை விட்டு விலகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோபு மனைவி அப்படிதான் சொல்லுது. இன்னும் உத்தமத்தை நினைச்சிருக்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். அல்லேலூயா. நல்லவர். அப்ப உத்தமன்னா யார் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக தான் எடுத்த தீர்மானத்துல விட்டு விலகாதவன். அல்லேலூயா. தேவனை விட்டு விலகாதவன், தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகாதவன் யார் அப்படின்னா உத்தமன். நான் சொல்றேன் ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இன்னொரு உத்தமனை பார்க்க போறோம். கர்த்தர் நல்லவர். glory to God. மோசேயோடு எழும்பி வந்த கர்த்தர் காலாட்கள் 20 லட்சம் காலாட்கள், 20 இல்ல 6 லட்சம் காலாட்கள். அல்லேலூயா. நல்லவர். அவர்களோடு கூடிய பெண் பிள்ளைகள், அவர்களோடு கூடிய முதியவர்கள், அவர்களோடு கூடிய இளம் பிள்ளைகள், அவர்களோடு கூடிய சிறு பிள்ளைகள் எல்லாரும் எகிப்தை கடந்து தேவன் அவர்களை விடுதலாக்கி கானானை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். எதை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு? கானானை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறார். நல்லவர். 40 வருஷம் அந்த பிரயாணம். இடைப்பட்ட சில நாள்ல கர்த்தர் ஒரு 12 பேரை பிரிச்சு எடுத்து தான் அவர்கள் கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அந்த தேசம் எப்படிப்பட்டதுங்கிறத நல்லதை மாத்திரம் பார்த்துட்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுப்பாடுனார். எதை பார்த்துட்டு சொன்னாரு? நல்லதை மாத்திரம் வந்து பார்த்துட்டு சொல்லி சொன்னாரு. இவங்க போனாங்க. கிட்டத்தட்ட 30 நாள் அங்க என்ன செஞ்சாங்க? சுற்றி தெரிஞ்சாங்க. சுற்றி தெரிஞ்சு தேசத்துக்கு நலமான காரியங்கள்லாம் பார்த்தாங்க. அல்லேலூயா. நல்லவர். கிட்டத்தட்ட பெரிய கம்புல திராட்சை கொத்தை போட்டு 2 பேர் செஞ்சாங்க, தூக்கி சுமந்துட்டு வந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிள்ளை கையில கொத்து எடுத்து திராட்சை பழத்தை தூக்குனா அது அந்து விழுந்துருக்கு. அல்லேலூயா. அது காம்புல அடிச்ச மாட்டேங்கி இன்னைக்கு பச்சை பிள்ளை கையில தூக்கிட்டு ஆட்டு கிடு. அன்னைக்கு திராட்சை பழம் எப்படின்னா 2 பேர் சேர்ந்து ஒரு கொத்தை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்களாம். அவ்வளவு பெரிய வளப்பமான நல்ல வளமையான ஒரு தேசம். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமான ஒரு தேசம். அந்த ஆசீர்வாதமான தேசத்துல நன்மைகளை கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியில் சொல்லும்போது 10 பேர் பொல்லாத காரியங்களை செஞ்சாங்க சொன்னாங்க. 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா கரெக்டா சொன்னாங்க. அல்லேலூயா. 2 பேர் சரியா சொன்னாங்க. தேவன் இதை செய்ய அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவரை குறித்து மோசே சொல்லுகிறாரு, விசுவாசத்துல உத்தமனாய் நடந்த காலேபு. விசுவாசத்துல தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்துல உத்தமனாய் நடந்த காலேபு. அவர் தான் என்ன செஞ்சாங்கன்னா கானானுக்கு பிரவேசித்த ஒரு மனிதன். விசுவாசத்துல உற்சாகமா இருந்த உத்தமமாய் நடந்த ஜோசுவா. அல்லேலூயா. ஜோசுவா இந்த லிஸ்டுக்கு கொண்டு வரல, ஏன்னா ஜோசுவா தலைவன். ஆனா இவர் யாரு? தொண்டர். இவர் பின்னால போன ஒரு கூட்டத்துக்கு தலைவர். இவர் அவரு ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு தலைவர். யாரு? ஜோசுவா. அல்லேலூயா. இப்ப இவரு 40 வருஷம் தாண்டிட்டு கானானுக்குள்ள வந்துட்டார். கானானுக்குள்ள என்ன செஞ்சாரு? வந்துட்டாரு. வந்து இவருடைய எல்லைகள்ல சில காரியங்கள் குறைவு இருந்தது, அதை சரிப்படுத்தும்படியாக ஜோசுவாட்ட போய் சொல்லுகிறாரு, எப்பா நான் மோசேட்டிலிருந்து புறப்பட்டு வரும்போது 45 வயசு ஆயிட்டு. 45 வயசு. 40 வருஷம் நான் மோசையோடு நடந்தேன். 40 வருஷம் இருந்துச்சு நான் மோசையோடு இருந்தேன். எவ்வளவோ குறைவுகள் வந்த போதிலும் தேவனோடு நான் நடக்க கத்தனுக்கு என்ன செஞ்சாரு? கிருபை இருந்தார். இப்போ எனக்கு 82 வயசு ஆயிட்டு. இப்போ எனக்கு அந்த மலை தேசத்தை எனக்கு தாரும், நான் சுதந்திரிப்பேன். கத்தனுக்கு தர எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுகிறாரு பாருங்க, யோசுவாட்ட போய் எனக்கு அந்த மலை தேசத்தை நீர் வாங்கி தாருன்னு சொல்லல, நீர் எனக்கு அதை தாரும், நான் சுதந்திரிப்பேன். எனக்கு 45 வயசுல இருந்த பலன் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, குறையாம இருக்குன்னு சொல்லி தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்துல அதை ஜெயிப்பதற்கு உத்தரவு கேட்டார். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறார், நீ சுதந்திரிக்கணும். நீ என்ன செய்யணும்? நீ சுதந்திரவாளி. நீ சுதந்திரவாளி. யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னு இருக்குது, தேவன் யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம் இருக்கிறது, நாம் யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம் இருக்கிறது. தேவன் யுத்தம் பண்ணும்போது நாம் யுத்தம் பண்ணக்கூடாது, நாம் அமர்ந்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, நான் அமர்ந்திருக்கேன், யுத்தம் பண்ணுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம யுத்தம் பண்ணணும். யோசபாத்துக்கு சொன்னாரு, நீ யுத்தத்துக்கு ஆயத்தப்படு, யுத்தத்தை நான் நடத்துவேன். யாருக்கு? யோசபாத்துக்கு என்ன சொன்னாரு? யுத்தத்தை சொல்ல, யார் யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு கேட்டா, நீ தான் யுத்தத்தை ஆரம்பிக்கணும், ஆனா நான் யுத்தத்தை நடத்துவேன். அல்லேலூயா. என்ன ஆலோசனை கொடுத்தாரு? யுத்தத்துக்கு நீ பட்டயத்தோடு கூட்டத்தை கிளப்பிட்டு யுத்த களத்துக்கு போகணும், ஆனா நீ சண்டை போடக்கூடாது. அந்த யுத்தத்துக்கு போன மனுஷர்ல கொஞ்சம் பேரை எடுத்து முன்னாடி நீ துதிக்கணும், நான் யுத்தத்தை நடத்துவேன். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் யுத்தம் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை யோசபாத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பிரச்சனை 3 ராஜ்யங்கள் சேர்ந்து நிக்குது. பிரச்சனை 3 ராஜ்யங்கள் வந்து சேர்ந்து நிக்குது. அல்லேலூயா. அந்த 3 ராஜ்யங்கள் ஒரு இருதயத்தை உருக பண்ணினாலும், இவருடைய இருதயம் சோர்ந்து போனாலும், இவரு தேவ சமூகத்தில் நின்று நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு தேவன் சொன்ன காரியத்தை சரியா செஞ்சாரு. தேவன் இவர்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். யோசபாத். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இப்போ காலேபு தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துல வயசு ஏறி போச்சுது, இருதயத்துல விசுவாசத்தின் தன்மை வீரியமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இவர் சொன்னாரு, நான் இந்த யுத்தத்தை நடத்துவேன், கர்த்தர் அதுக்கு என்ன செய்வாரு? சுதந்திரமா தருவாருன்னு சொல்லி விசுவாசத்துல வைராக்கியமாய் நின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இப்ப இன்றைக்கும் தேவ சமூகத்துக்கு வந்த தேவ பிள்ளையே, நமக்குள்ள இருக்கிற நம்ம விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண கடனாளிகளா நாம் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் சுதந்திரவாளிகள். நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரவாளிகள் சுதந்திரத்தை மீட்டெடுக்கணும். நாம் அந்த சுதந்திர வீதத்தை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பரிகார பலியாகி நம்மளை அவருடைய சுதந்திர வீதத்தின் பங்காளரை ஒட்ட வைத்திருக்கிறார். நம்ம அடிமைகளா இருந்தோம், ஆளொட்டிகளால் நொறுக்கப்பட்டு இருந்தோம். நம்மளை தெரிந்தெடுத்து நமக்காக ரத்தத்தை நான் சிந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்தானத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒட்ட வைத்திருக்கிறார். அவருடைய ஸ்தானத்தில் ஒட்ட வைத்திருக்கிற அந்த காரியத்துல நாம் விழுந்து போகும்படியாக, நாம் விசுவாசத்துல பலவீனப்படும்படியாக சில காரியங்களை பிசாசானவன் செய்ய முற்படுகிறான். பிசாசானவன் என்ன செய்யறான்? அவன் செய்ய முற்படுகிறான். உங்களுக்கு முன்னால பெரிய பெரிய காரியங்களை முன்னால வச்சு உங்களை சின்னவர்களாகவும் காரியத்தை பெரியதாகவும் என்ன செய்யறான்? காட்டி அவன் தன்னை உருவகப்படுத்துகிறான். ஆனா நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரோ இந்த உலகத்துல இருக்கிற காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று விளங்கப்படுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நாம் செய்து விடுகிற தவறு என்னன்னு சொன்னா, சூழ்நிலையை பார்த்து தேவனை நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோம். எதை பார்த்து மட்டுப்படுத்தி விடுகிறோம்? சூழ்நிலையை பார்த்து. அல்லேலூயா. 12 பேர் போன இடத்துல 10 பேர் சூழ்நிலையை பார்த்தாங்க, 2 பேர் தேவனுடைய இருதயத்தை பார்த்தாங்க. அங்க அழகா வந்து யோசுவா சொல்லுகிறாரு, அவர்களை காத்த நிலையிட்டியா. இது வரைக்கும் அவங்க எதெல்லாம் ஜெயிக்கப்படுச்சு அது எல்லாத்தையும் கர்த்தர் விரட்டிட்டாரு. ஏன்னா அது நமக்கு தருகன்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உனக்கு தருவேன்னு சொல்லி ஒரு சில காரியத்தை வாக்கு பண்ணிட்டாருனாலே
அங்க இருக்கிற பொல்லாத கிரியில அவர் அட்டகம் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள இருக்க பொல்லாத கிரியில கர்த்தர் ஒளிய பண்ண போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, நல்லவர். ஆமா, வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்பாக எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் சரிதான், தன்னிலும் பலமுள்ள ஒரு மிருகம் தாக்க வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அது ஓடி ஒளியும். ஓடி முடியாத அந்த காலகட்டம் வரும்போது, ஓடி ஒளிய முடியாத அந்த காலகட்டம் வரும்போது அது என்ன செய்யும்னா, தன்னிலும் பெரிய பலமுள்ள அந்த மிருகத்தை அந்த தன்னுடைய உயிர் போற கடைசி நொடியில கூட தாக்க முற்படும். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதோ? அல்லேலூயா. எலியை வெட்டிட்டு போயிருக்கீங்களா? எலியை வெட்டிட்டு போனதே கிடையாதோ? அல்லேலூயா, நல்லவர். எலி எங்க சிக்கு முக்குல மாட்டிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த அடிக்கிறவனை சீறிட்டு வரும். தெரியுமா உங்களுக்கு? பெருச்சாடி அடிச்சுக்காதான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, நான் கவனிச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அடியினட்டு இருந்த பல்ல காட்டு, 2 பல் வெளியே தெரியும். அல்லேலூயா, நல்லவர். அது சிறிய உயிரினமா இருந்தாலும் தன்னிலும் பெரிய உயிரினங்கள் தாக்க வரும்போது தன்னுடைய எதிர்ப்பை அது என்ன செய்யுதுன்னா அது காட்டுது. தன்னுடைய எதிர்ப்பை இது என்ன செய்யுது காட்டுது. நாங்கள் ஊழியத்துக்கு போன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்பாக, ஆமாம், பக்கத்தில் இருக்கிற இந்த வேலாயுதபுரம்னு சொல்லி உள்ளூர் தூத்துக்குடி ஒட்டின பகுதியில் இருக்கிற வேலாயுதபுரம் புளியம்பட்டிக்கு போகிற வழியில் இருக்கு. அந்த கிராமத்துக்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு போனோம். அப்போ ஊழியத்துக்கு போகும்போது அந்த சின்ன தெருவில் ஒரு 2 பெரிய நாய், நல்லா இவ்வளோ கைட்டு, அது வேகமாக ஓடி வரல, எதேச்சியா ஓடி வருது. அது எதேச்சியா ஓடி வரதை பார்த்து நான்லாம் ஒதுங்கிட்டேன். அந்த தோற்றத்தை பார்த்து ஒதுங்கிட்டேன். தோட்டத்தை பார்த்து ஒதுக்கிட்டேன். என் கூட வந்த ஜனங்களும் நினைச்சிட்டாங்க, விலகி சிவனோட ஒண்டி நின்றுட்டாங்க. அது சும்மா ஜல்லுன்னு என்ன செய்யுது, அது கம்பீரமா போது, தோற்றம் அப்படி இருக்குது. சரி, அது போயிட்டு கொஞ்சம் திரும்பி அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த நாயை அலறி அடிச்சு ஓடி வருது. 2 நாயை அலறி அடிச்சு ஓடி வருது. என்னடா அந்த நாயை அலறி அடிச்சு ஓடி வருதுன்னு பார்த்தா, அந்த நாயை துரத்தி வந்தது இருந்தா ஒரு கோழி துரத்தி வருது. அந்த நாய் எது துரத்தி வருது? ஒரு கோழி துரத்த அந்த 2 கம்பீரமா எண்களை கடங்கப்படும் அந்த நாய் ஒரு கோழியை பார்த்து ஓடிச்சுட்டு பார்க்கலாம். என்னன்னா, அந்த கோழி தன் குஞ்சுகளோட வேஞ்சிக்கிட்டு இருக்க, இது எதேச்சியா அந்த கோழியை கிராஸ் பண்ணி போக, கோழியை நினைச்சிட்டு குஞ்சத்தான் நாயை பிடிக்க வருதுன்னு சொல்லி பறந்து அடிச்சுட்டு பாருங்க. நாயை அத்துதான் எடுத்த நாய் ஓடிச்சு. விளங்குதான் உங்களுக்கு? எங்களை ஒதுங்க பண்ணினது நாய் கோழியை பார்த்து விரண்டு ஓடிச்சு. அல்லேலூயா. இதை போலதான் ஒரு சில நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற பலம் என்னங்கிறது நமக்கு தெரியாததுனால, ஆமா, பலம் இல்லாத சில பலவான்களுக்கு நாம் கீழ்ப்படுத்தி விடுகிறோம். பலனற்றவைகளுக்கு நாம் அடிபணிந்து விடுகிறோம். தெய்வீகத்தை நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோம். தேவனுடைய மகிமையை நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோம். நாம் மட்டுப்படுத்தி பேசுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நல்லவர். யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, தன் நாவில் தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. உடனே என்ன அர்த்தம்? தேவனுக்கு விரோதமாக எதுவும் பேசவில்லை. அவ்வளவு வெறுமையில் வந்த போதும் அவர் தெய்வீகத்தை விட்டு விலகவில்லை. தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகவில்லை. தேவனுடைய நாமத்தை தன் உதடுகளினாலே தூசிக்கல, இருதயத்தில் அந்த என்ன செய்யல, தூசிக்கல. தேவன் யோபுக்கு மிக பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். யோபுக்கு எதை கட்டளையிட்டாரு? மிக பெரிய ரட்சிப்பை. தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களை தேவன் ரட்சிக்கிறார். ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்க தேவனுக்கு முன்பாக எடுத்த தீர்மானம்,
நீங்க தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள், அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மைகள்ல குறைவு வரும்போது நம்முடைய இருதயம் ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது, வலுவி பெயரவே கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த குடும்பத்துல வரும்போது நம்முடைய கணவனுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் வரும்போது நம்முடைய இருதயம் கணவனை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது. கணவனுக்குரிய மகிமையை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகிறவே கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். தேவனுக்கு முன்பாக யாரும் நிறைவானவர்கள் கிடையாது, தேவனை தவிர. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நிறைவை நோக்கி நம்மளை அவர் நடக்க பழக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுல நம்முடைய வாழ்க்கையில சில விசுவாச பரீட்சைகளை அவர் நினைச்சவர் வைப்பார். எதை வைப்பாரு? நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு. நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு. நம்முடைய பொருத்தனைகளுக்கு என்ன உண்டு? பரீட்சை உண்டு. பரீட்சை தான் ஒரு மனிதன் என்ன செய்யுதுன்னா, அவன் இதுல ஜெயித்தவன்கிறத என்ன செய்யுதுன்னா நிரூபிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். க்ளோரி. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எதைத்தான் மனுஷங்க விரும்ப மாட்டேங்காங்கன்னா, பரீட்சையை தான் விரும்ப மாட்டேங்காங்க. எதை விரும்ப மாட்டேங்காங்க? பரீட்சையே எனக்கு வைக்க கூடாது, ஆனா பாஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அதை பார்க்க வேறுபட்டதாகிய விசுவாசம் நம்மளுக்கு என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும் சொல்லப்படும். யோபு சொல்லுகிறாரு, சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குகிறேன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளைக்கு 2 விதமான சோதனை இருக்கும். எத்தனை விதமான சோதனை? நேற்று வந்தவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க கர்த்தர் என்ன செஞ்சாரு? கிருபை கொடுத்தார். தாவீதுக்கு 2 விதமான போராட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒண்ணு நீதி நிமித்தம் வந்த போராட்டம். என்ன போராட்டம்? இவருக்கு எந்த ஒரு பலவீனமே கிடையாது, எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளே கிடையாது. அல்லேலூயா. இவர் ஈசாய்க்கு மகனா பிறந்ததுதான் ஈசாயோட குற்றச்சாட்டு. அல்லேலூயா. ஈசாய்க்கு இவர் மகனா கொடுத்தது தாவீதுடைய குற்றமா? இல்ல, அது தேவன் கொடுத்தாரு. ஆனா ஈசாய் என்ன செஞ்சா தாவீதை குற்றப்படுத்திட்டே இருந்தார். எல்லாரையும் வட்டஞ்சாட்டமா வளர்த்தாரு, எல்லாரையும் ராணுவத்துக்கு அனுப்பினாரு. இவருக்கு 4 ஆடு மாய்க்கு என்ன செஞ்சாரு? அனுப்புனாரு. எல்லா இடத்துலையும் நேசமா இருந்தாரு. தாவீதுக்கு மாத்த என்ன செய்யல? நேசமா இல்ல. சகித்தார், பொறுமையா சகித்தார். கடைக்குட்டி தம்பி அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்லா அண்ணமாருக்கும் பாசமா இருக்கும். எல்லா அண்ணமாரும் என்ன செய்வாங்க? பாசத்தை பொழிவாங்க. கடைசி பிள்ளைங்கன்னா அண்ணமாரால பாசமா காட்டப்பட வேண்டியது. அல்லேலூயா. ஆனா பாசம் காட்ட வேண்டிய சகோதரர்கள் வெறுப்பை காட்டுகிறார்கள். பொறுமையா சகிச்சார். வெறுப்பை காட்டின தகப்பனுக்கும் முன்பாக பொறுமையா இருந்தாரு. வெறுப்பை காட்டின சகோதரனுக்கு முன்பாக பொறுமையா இருந்தாரு. மிக பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு தேவனுடைய கிருபையின் மூலமாக கோலியாத்தை ஜெயித்து ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. ராஜாவினால ஏமாற்றப்பட்டாரு, பொறுமையா இருந்தாரு. ராஜாவினால கொலை செய்யப்படி துரத்தப்பட்டாரு, பொறுமையா இருந்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பொறுமைக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு, ராஜாவை மாத்தினார். அல்லேலூயா. ராஜாவாய் மாறிய பின்பு யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது தேவையில்லாத ஒரு காரியத்தை சிக்கிக்கிட்டாரு. தேவன் ஒரு சிறையிருப்பை தாவீதுக்கு கொடுத்தாரு. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாயிட்டு, பிள்ளைகள் தாவீதை துரத்துச்சு. அல்லேலூயா. நல்லவர். ஏழை குடியானவன் தாவீதை தூஷித்தான். தாவீதுக்கு பக்கபலமாய் இருந்தவர்கள் தாவீதை விட்டு விலகினார்கள். தாவீதுக்கு ஆலோசனை சொல்ல, நல்ல தெய்வீக ஆலோசனை சொல்ல தாவீதை விட்டு என்ன செஞ்சாங்க? விலகினாங்க. அல்லேலூயா. ஆனா தாவீதுடைய இருதயம் தேவனை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. யோவா பார்த்து சொன்னாரு, அவன் பேசலாம் பேசிட்டு போட்டு,
அல்லேலூயா. அவன் பேசுறது நிமித்தமாவது கர்த்தர் என்னுடைய அவமானத்தை பார்த்து எனக்கு இரக்கம் பாராட்டுவார்ல அப்படின்னு சொல்லி தேவனுக்கு இரக்கத்துக்காக நின்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். அப்போ தேவனால் நாம் பரீட்சிக்க, ஆமாம், நமக்கு சில உபத்திரவங்கள் வரும்போது தெய்வீகத்தை நம்பி நாம் நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் வரும்போது நாம் தெய்வீகத்தை விட்டு விலகிறக்கூடாது. தெய்வீகத்தை விட்டு விலகிறதுனால ஒரு சில சிறையிருப்புகள் வரும். அந்த சிறையிருப்புகளை விட்டு நாம் தேவன் தரக்கூடிய விடுதலை, தேவனிடத்திலிருந்து அந்த விடுதலை வர்ற வரைக்கும் நாம், ஆமா, தேவன் இந்த சிறையிருப்பை விட்டு விலகக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவன் நம்மளை ஒரு சிறையிருப்புகளை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த சிறையிருப்பை தேவன் தான் நம்மளை விட்டு அகற்றணுமே தவிர அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மளால நாம் விடுவிக்கப்பட முடியாது, விடுவிக்கப்பட கூடவும் கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு எகிப்தை விட்டு தப்பி ஓடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இளம் வாலிபன் எகிப்தை விட்டு தப்பி ஓடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? போர்த்திபார் அரண்மனை விட்டு ஓடி வரதுக்கு எவ்வளவு ரொம்ப நேரம் ஆயிருக்காதுல்ல? ஆமா, ஓடி வந்திருக்கலாம். குடியிலிருந்து இஸ்மவேல் கையில விற்கப்பட்ட போது, ஆமா, அங்கிருந்து ஏதாட்டு, ஆமா, காரியத்தை செஞ்சு என்ன செஞ்ச ஓடி வரதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. போர்த்திபார் அரண்மனை குற்றம் சாட்டப்படும் போது அப்போ ஓடிட்டாரு. என்ன செஞ்சாரு? ஓடிட்டார். ஓடல, அப்படியே ஓட்டம், ஓடிக்கிட்டே இருந்திருக்கணும். ஒருத்தன் பிரிக்க விடாதபடி காணாம ஓடிக்கலாம். ஓடி இருக்கலாமா? ஓடிக்க முடியாதா? அல்லேலூயா. அவர் அப்படி ஓடவே இல்லை. அந்த சிறையிருப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அது தப்பி போக முடியாத காரியத்தை என்ன செய்யல? கண்ணாடியை உடைக்கல, நம்ம ஜெயில் கம்பியை உடைக்கல, செவுத்தை உடைக்கல, பொறுமையா இருந்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும், ஆமா, ராஜாவின் போஜனத்தை தீட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த காரியமே வேண்டாயா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவின் எல்லை விட்டு ஓடி வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும்? ரொம்ப நேரம் ஆயிருக்காது. எங்களுக்கு இந்த ராஜாவின் மேன்மை எங்களுக்கு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஓடி வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஓடி வரல. அந்த சிறையிருப்புல தேவன் இந்த சிறையிருப்பு வாழ்க்கையில, ஆமா, அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த சிறையிருப்புல நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இந்த சிறையிருப்பு நிமித்தம் என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துது. இந்த சிறையிருப்பு நிமித்தம் தேவ நீதி வெளிப்படுது அப்படின்னு சொன்னா அந்த நீதியில நம்ம அமர்ந்திருக்க பழகணும். அல்லேலூயா. ஏன்னா அது தேவனுடைய நீதி. நீதிமானுக்கு இந்த பூமியில என்ன செய்யப்படும்? சரி கட்டப்படும். நீதிமான பரலோகத்துல கொண்டு போய் பாவியை கொண்டு நீதிமான என்ன செய்ய முடியாது? நிப்பாட்ட முடியாது. அல்லேலூயா. அப்போ நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்று, நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா அக்கிரமமும், நம்ம முற்பதாக்கள் மூலம் வந்த அக்கிரமங்கள், நம்ம செய்த அக்கிரமங்கள் எல்லாம் அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது எல்லாம் கழுவப்படுது. நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு பின்பு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ள வந்த பின்பு மனதார நாம் சத்தியத்தை விட்டு வழி விலகி போனோம்னு சொன்னோம். மனதார நாம் சத்தியத்தை மறுதளிப்போம்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளை பாவின்னு சொல்லி நியாயத்திற்க விட மாட்டாரு. ஆமா, நாம் செய்த கிரியைகளுக்கு தக்கதான தண்டனையை இந்த பூமியிலேயே தருவார். அல்லேலூயா. அந்த சிறையிருப்பு நாட்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது என்னுடைய ஆகாமியத்தின் நிமித்தம், என்னுடைய ஆகாத செயல் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பை கத்த தந்திருக்கிறான்னு சொல்லி எந்த தேவ பிள்ளை பொறுமையாய் தான் நியமித்திருக்க ஸ்தானத்தை நின்று, ஆண்டவரே எனக்கு நீ தந்த சிறையிருப்பை நீ எனக்கு மாற்றித்தாங்கப்பான்னு சொல்லி தான் இருக்கிற எல்லைகள்ல திரும்ப அந்த ஆகாமிய கிரியைக்குள்ள சிக்கிக் கொள்ளாமல் தன்னை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கும் போது தேவன் சொப்பனை காண்கிறது போல சிறையிருப்பை மாற்றப்படாது. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுக்கு என்னை இப்படி ஆண்டவர் நல்லாக்குறார்?
நோக்க பண்ணுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக அல்லேலூயா ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு நிமித்தமும் தேவனை மகிமைப்படுத்தணும். நமக்கு வரக்கூடிய சிறையிருப்பு நிமித்தம் நினைச்சாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம யோசேப்பு போர்த்திபார் வீட்டுல அரண்மனையில கர்த்தர் நல்லவர், இவரு அடிமை. ஆனா போர்த்திபாருக்கு நீதியாய் வாழ்ந்தான். போர்த்திபாருக்கு யாரு? நீதியாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. நம்ம வேலை பார்க்கிற இடத்துல எஜமானுக்கு நம்ம அடிமை. அல்லேலூயா. அந்த எஜமானுக்கு நாம் நீதியா நடக்கணும். அந்த எஜமானுக்கு நம்ம என்ன செய்யணும்? சம்பளம் கொடுக்குற ஆமா சம்பளம் கொடுக்க ஓனருக்கு உண்மையா வேலை செய்யணும். அப்புறம் தான் இன்கிரிமெண்ட் கூடும். அல்லேலூயா. நல்லவர். அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று செய்ய அப்புறம் இன்கிரிமெண்ட் கூடாது. அவர் ரொம்ப வருத்தத்தோட சம்பளம் தருவார். எப்படி தருவார்? அவர் வருத்தத்தோடு நமக்கு சம்பளம் தந்தாருன்னு சொன்னா அந்த வருத்தத்தின் சம்பளம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. நமக்கு உழைத்து தருகிற ஆமா கணவன்மார் மனைவிக்கு முன்பாக வருத்தத்தோடு இருந்தா போ வாயில போடும் போ என்னன்னு போய் தொலை அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த சம்பளத்தை தந்தாருன்னு சொன்னா அந்த சம்பளம் உங்களுக்கு நிலைக்காது. அல்லேலூயா. அவர் சம்பளம் தந்தாருன்னு சொன்னா முழு இறுதியத்தோடு என் மனைவிக்கு தருவாய் கொடுத்தோம்னா என் மனைவி இதை சரியா பயன்படுத்துவா அப்படின்னு சொல்லி அந்த 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 கணவன் அந்த சம்பளத்தை மனைவி கையில கொடுக்கும் போதே கணவனுடைய இருதயம் மகிழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய இருதயம் மகிழணும்? கணவனுடைய இருதயம் மகிழணும். கர்த்தர் நல்லவர். கணவன் ஆமா தன்னுடைய சூழ்நிலை நிமித்தம் குறைச்சு கொடுக்கும் போதும் நிறைய கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா அந்த மனைவி வாங்கிச்சதோ அதே நேரத்துல கணவன் இருந்து குறைவான ஒரு பணம் வரும்போதும் அந்த மனைவி நிறைவா வாங்கும்போது எப்படி சந்தோஷம் இருந்துச்சதோ அதே சந்தோஷம் குறைவா வாங்கும் போது கணவன் இருக்கணும். ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வாய் திறக்கல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. ஆமா கவனம். பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சோறு ஊட்டும் போது என்ன செஞ்சோம்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு சோறு ஊட்டணும். கவனிங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும்? சோறு ஊட்டணும். அல்லேலூயா. நம்ம என்னத்தை சோறு ஊட்டி என்ன என் பேச்சை கேட்குதா சனி எதை தின்னு தொலை அப்படின்னு சொல்லி வாயில ஊட்டினாங்கன்னு சொன்னா கொடுக்குற ஆகாரம் வத்திக்காது. ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளைக்கு சோறு கொடுக்கும் போதோ ஆமா சில நன்மைகளை செய்யும் போதோ இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்மை சந்தோஷமா செய்யணும். துக்கப்பட்டு என்ன செய்யக்கூடாது? அப்பா அம்மா பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய ஆகாமிய கிரியத்து நிமித்தம் துக்கத்தோட பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? ஆசீர்வதிக்க கூடாது. இருதயத்தின் சந்தோஷத்தோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு ஆசிரியர் தன் மாணவ மாணவிகளை கற்றுக் கொடுக்கும் போது சந்தோஷத்தோட கற்றுக் கொடுக்கணும். கற்றுக்கொள்கிற பிள்ளைகள் சந்தோஷத்தோட கற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன் ஒரு போதகன் தனக்கு முன்னால வரக்கூடிய தேவனை மகிமைப்படுத்துற விசுவாச கூட்டத்தாரோட விசுவாச மக்களை எப்படி நடத்தணும்? சந்தோஷத்தோடு நடத்தணும். எப்படி நடத்தணும்? சந்தோஷத்தோடு நடத்தணும். உங்களுக்காக ஜெபம் பண்றவங்க உங்களை பார்த்து அவங்க இருந்த என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பகல் வேளையில தேவனுக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே கர்த்தர் நல்லவர். தேவனிடத்திலிருந்து பரீட்சை வரும். நீங்க எப்போ தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்பொழுது பிசாசிலிருந்து உங்களுக்கு பரீட்சை வரும். தேவன் அதை அனுமதிப்பார். தேவன் அதை என்ன செய்வாரு?
அனுமதிப்பார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறி இனிமே தேவ சித்தத்துக்கு ஏற்ப நான் என் வாழ்க்கை விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னவர்தான் ஆவியானவருடைய அனுமதியோட பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவர் என்ன செஞ்சாங்கன்னா, ஆமா, சோதனைக்கார கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். யாரு கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாரு? சோதனைக்கார கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். உபவாசம், பயங்கரமான உபவாசம், வயிறு பசி தாங்க முடியல. இப்ப பிசாசு வந்து நிற்கிறான், நீ தேவகுமார் தானே, ஆமா, கல் அப்பமாக்கி சாப்பிடு. அல்லேலூயா. அவ்வளவு அழகா சொன்னாரு. மனுஷன் 54 மாதம் தேவனுடைய வாயின் பிறக்கும் வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப பிசாசு சொன்ன வார்த்தைக்கு ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? நீ அப்படியே சொல்ல, இந்த பாரு என்ன நடக்குது பாரு, இந்த பாரு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் அவருடைய நாமத்தை எங்க மகிமைப்படுத்த விரும்புகிறாரோ அங்கதான் மகிமைப்படுத்துவாரு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல உங்களை உட்கார வச்சு அதுல என் நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டிய ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. 2 கைகளை ஆணி அடிச்சு காலில் ஆணிச்சு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து கீழே இருக்கிற கூட்டம் சொல்லுது, நீ எல்லா ஜனத்துக்கும் உயிர்படுத்த வந்தானே, உன்னை நீயே ரட்சிக்க உனக்கு வழி இல்லையா, சிலுவை விட்டு இறங்க உனக்கு திராணி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சிலுவையில இருந்து இறங்க நினைச்சல விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. இந்த சிலுவையில் அறையப்பட்டதன் நோக்கமே தேவன் என்னுடைய ஜீவியத்தின் நிமித்தம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. இதுதான் அவருடைய திருச்சித்தம். நான் கொல்லப்படணும், அதுதான் அவருடைய விருப்பம். வெல்கம். என்னுடைய மரணத்தின் நிமித்தம் தேவன் மகிமைப்படுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஆபிரகாம் கிட்ட போய், ஆபிரகாமே ஏன் ஈசாக்க கொண்டு பலி செலுத்த போற, ஏன் இப்படி செய்யறப்பா சண்டாளா, இப்படி 100 வயசுக்கு மேல ஒரு பிள்ளை பெத்தெடுத்து இப்ப ஒரு 13-14 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அந்த அழகான பிள்ளைகளை கொல்ல போறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் என்ன சொல்லுவாரு? அல்லேலூயா. இல்ல, என் கையினால இவன் கொல்லப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமா இருந்தான், அதுதான் தேவனை மகிமைப்படுத்துறதுதான். இவன் கொலை செய்யப்பட வேண்டும் அல்லதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஈசாக்கிட்ட ஒரு ஆள் ஓடுது, இல்ல கல்யாணத்துக்கு கூட எல்லாம் படுத்துறீங்க, உருட்டி விடல அவனை மலையில இருந்து ரசிக்கார். அல்லேலூயா. 4 வாலிபர்கள் போய் பின்னால இருந்து போய், ஈசாக்கு என்ன, அவனுக்கு கை கால ஆடிக்கிட்டு இருக்கு, அவனை படுத்து விடுங்க, கத்திய மட்டக்க கையை முறிச்சு மட்டங்க ஏத்துல வயிற்றுல அப்படின்னு ஏத்தி இருப்பாரு ஈசாக்கு. அல்லேலூயா. இல்ல, என் தகப்பனுடைய கையினால கொல்லப்படுதான் தேவனுடைய நோக்கம், அதெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தான் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய அழைப்புன்னு சொன்னா அப்படியே நான் செத்துட்டு போறேன். அல்லேலூயா. தகப்பனுக்கு முன்பாக பிள்ளை தன்னுடைய உத்தமத்தை நிரூபித்தது, தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் தன்னுடைய உத்தமத்தை நிரூபித்தார். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. தேவன் உத்தமமாய் நடக்கவர் என்ன செய்வாராம்? அவர் ரட்சிப்பார். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில குறைவு வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்போது எந்த அளவுக்கு நாம் தேவனை நெருங்கி கிட்டு செல்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கடந்த நாட்கள் நினைச்சதை குறித்து நீங்க நினைச்ச வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், உங்க இதயம் வாதிக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே எஞ்சி இருக்கிற காலத்திலேயாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு, விழுகிறவன் எழும்புகிறது இல்லையோ, விழுகிறவன் எழுகிறது இல்லையோ. ஏதோ ஒரு காரியத்தை விழுந்து விட்டியா, டோன்ட் வரி. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலேயாவது நீ ஆமா எதிலிருந்து விழுந்தாயோ அதிலிருந்து எழும்பி இருந்த கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறவரா இருக்கிறார். 7 திருச்சபைகளுக்கும் பேசுகிறார்கள். 7 திருச்சபைகள் வெளிப்படுத்தல 7 திருச்சபைகள் பேசுகிறார். 7 திருச்சபை என்கரேஜ் பண்ணுகிறார். ஒக்கிரியா நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, ஆனா இந்த ஒரு காரியத்தை நீ விட்டு விலகிரு, இதுல இருந்து எழுந்துரு. வாசியங்களை வெளிப்படுத்த
Glory to God. 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. போதும் போதும். 1வது வசனத்தில் சொல்லுகிறாரு, நீ உயிர் உள்ளவன் சொல்லி பேரோட இருக்கிற, ஆனா கிரியை செஞ்சதா இருக்கிறார். 1வது வசனத்துல நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ செத்தவனா இருக்கிற. என்ன அர்த்தம்? உயிர் இருக்குது, ஆனா செயல்பட மாட்டீங்க. நான் விரும்புற செய்க நினைச்சல இல்ல. அதனால நீ என்ன செஞ்சு விழிச்சுக்கிட்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவங்களை ஸ்திரப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவங்க என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. எது உன்னை விழப்பண்ணுகிறதா இருக்குதோ அந்த பலவீனத்தை விட்டு விலகி அந்த பலவீனத்துல தேவன் பலன் பூர்ணப்படும்படி நீ உன்னை பலப்படுத்திக்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீ உன்னை என்ன செஞ்சுக்க? நீ பலப்படுத்திக்க. நீ என்ன கேட்டு வாங்க பத்தியா? ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நீ கேட்டு வாங்க பத்தியா? அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அல்லேலூயா. கொடுத்துட்டாரு, கொடுத்தவரு அதோட கிரியை எதிர்பார்க்கிறார். அதான் உத்தமம். அல்லேலூயா. நல்லவர். அவ கொடுத்தவர் என்ன சொல்றாரு? நீ கேட்டு பெற்றவர்களை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. எதற்காக நீ பெற்றுக்கொண்டாயோ அதை நிறைவேற்று. எதற்காக நீ பெற்றுக்கொண்டாயோ அதை நிறைவேற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப எதற்காக உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ அந்த அபிஷேகத்தை அபிஷேகம் தந்தவருக்கு பிரயோஜனமா பயன்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாருக்காக அந்த அபிஷேகம் தெரிஞ்ச கூடாது, மட்டுப்படுத்த கூடாது. அல்லேலூயா. யாரை கேட்டு உங்களுக்கு தந்தாரு? என்கிட்ட கேட்டு உங்களுக்கு அபிஷேகம் தந்தாரா? நான் சொன்னதுனால உங்களுக்கு அபிஷேகம் தந்தாரா? இல்ல இப்ப அந்த பிள்ளைக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்க அவன் நிப்பான்னு கேட்டு எனக்கு தந்தாரா? இல்ல 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 இல்ல. எங்க உங்களை நம்பி கொடுத்தாருங்க. உங்களை நம்பி கொடுத்தாரு. நீங்க இதை செய்வீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? நம்பி கொடுத்தாரு. நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? நம்பி கொடுத்தாரு. அவன் நம்பிக்கையை செத்து போச்சுத. அல்லேலூயா. அவன் நம்பிக்கை வீண் போயிட்ட. அதெல்லாம் சொல்றாரு, நான் திருடனை போல நினைச்சுவேன் உன் வீட்டுக்கு உனக்குள்ள வருவேன், நீ விழிப்பாயிரு, நீ விழிப்பாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 5வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த காரியத்தை நீங்க முற்றுப்புள்ளி வைத்தீர்களோ அதை மறுபடியும் தொடங்குங்க கர்த்தர் ஆலோசனை சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:5. ஆகையால் எந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. அப்போதும் அல்லேலூயா. முதல் 2 வசனம் என்கரேஜ் பண்ணுகிறார். நீ அப்படி செஞ்சவன், நீ நல்லவன், நீ நல்ல சகிப்புற கூர்நாள், உன்னை போட அப்படி கூட ஆளு கிடையாது, நல்லா என்கரேஜ் பண்றாரு. ஆனாலும் நீ அப்படிலாம் இருந்த தம்பி, ஆனா இப்ப நீ விழுந்து கிடக்க. நீ என்ன செஞ்ச? நீ அப்படிலாம் இருந்த, ஆனா இப்ப நீ என்ன செஞ்சிருக்க? நீ விழுந்து கிடக்க. நீ எதிலிருந்து விழுந்தங்கிறத அறிஞ்சு எழும்பி வந்துரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுது. அல்லேலூயா. தேவன் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். 10வது வசனத்தை வாசிங்க. 2:10. நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத. இப்போ ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, எப்பா ஒரு பெரிய உபத்திரத்தை உனக்கு நேரம் அனுப்ப போறேன், பயந்துராத. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சபையில ஒரு குறையுமே சொல்லல ஆண்டவர். பிலதெல்பியா சபைக்கு சிமிர்னா சபையில ஒரு குறை சொல்லல. அல்லேலூயா. ஆனா சொல்லுகிறாரு, உபத்திரம் உனக்கு வரப்போகுது, உபத்திரத்தை உனக்கு கிடைச்சவன அனுப்ப போறேன், நீ பயப்படாத, உன்னை காவல்ல போடுவாங்க, நீ சோர்ந்து போகாத, நீ மரணப்படுத்த உண்மையாயிரு, நான் ஜீவகிரத்தை உனக்கு கிடைச்சவன் நான் உனக்கு தருவேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். அப்போ திடீர்னு உங்கள்ட்ட வந்து நாளைக்கு உங்களை 4 பேர் அடிச்சு போறாங்க, துன்பப்படுத்த போறாங்க, நீங்க ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? இன்னைக்கு நைட்டே வீட்டை காலி பண்ணி இவர் சொல்றாரு, நீ பட போகிற பாடுகளை பற்றி என்ன செய்யாத, நீ கவலைப்படாத. ஆமா, நீங்கள் சோதிக்கப்பட போட்டால் பிசாசுகள் சிலரை நிச்சயம் காவல் போடும். 10 நாள் நீ என்ன செய்யணும்? உபத்திரவப்படணும். நீ உபத்திரவப்பட்டதான் ஜீவகிரத்தை தருங்கிறாரு. உபத்திரமா ஜீவகிரீடமா? ஜீவகிரீடம் வேணும், ஆனா உபத்திரவம். ஹலோ, நல்லா இருக்குல்ல செய்தி? அல்லேலூயா. நோகாம சொல்லுவாங்க, நோகாம நொங்கு திங்க முடியாது. அல்லேலூயா. 10 ரூபாய்க்கு ஒரு நொங்க வாங்கினாலும் அந்த 10 ரூபாய் நோகாம நம்ம வீட்டுக்கு வரல. அல்லேலூயா. நல்லது. கையில காசுல நொங்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பணமரத்துல ஏறணும். அல்லேலூயா. ஏறும்போது பிரச்சனை இல்லை, சரசரன்னு ஏறிடலாம். இறங்கும் போதுதான் பிரச்சனை. அந்த கருவிலாம் என்ன செய்யும்? அல்லேலூயா. ஏறும்போது பிரச்சனை தான், பிரச்சனை இல்லைன்னு கிடையாது. அப்போ இந்த சரீரம் பூரா என்ன செய்யும்? நெஞ்சு தோள்பட்டு பூரா கிழிஞ்சாதான் அங்கே ரத்தம் இங்கே சொட்டும், இங்கே வாய் சொட்டையை போட்டு எதுக்கு? நொங்கு திங்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். க்ளோரி டு காட். அப்போ சில காரியங்கள் ஆமாம், உபத்திரவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்ன உபத்திரம் வந்தாலும் நல்லவே, நான் உமக்கு முன்பாக சொன்ன காரியத்திற்கு நான் விலக மாட்டேன் ஆண்டவரே, அவங்களுக்கு கத்தரிச்சுப்பா. எடுத்த தீர்மானத்தை விட்டு விலகாம இருப்பான் ஆண்டவரே, கத்தரிச்சுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பரீட்சை வந்தாலும் அந்த பரீட்சையில நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, கத்தரிச்சுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை தோத்துட்டீங்களா அரியஸ் எழுதிருங்க. அல்லேலூயா. மறுபடியும் அந்த பாடத்தை நினைச்சுங்க, திரும்ப படிங்க, திரும்ப ஒரு கர்த்தர் நல்ல ஒரு உபத்திரத்துக்குள்ள கொண்டு போவார். அது என்னன்னா, நீங்க எப்போ நல்லா கவனிங்க, நீங்க எப்போ இனிமே ஆண்டவரே நான் கோபமே படமாட்டேன் ஆண்டவரே, ஒரு தீர்மானம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு அப்பதான் பரீட்சை. நீங்க என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் சம்பந்தம் இல்லாத ஆள் கூட உங்களை கோபப்படுத்தும். ஆண்டவர் கோபாரு கோபப்படாம இதான சொன்ன, கோபப்பட மாட்டேன்னு சொன்னல, வா கோபக்காரமான தான் வச்சிருக்காங்க. அமைதியாக மடங்கு தண்ணியை குடிச்சுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க எப்போ தீர்மானம் எடுக்கிறீங்க, ஆண்டவரே இனிமே டெய்லி காலைல 10 மணிக்கு டான்னு லீமாமா சாவியை தூக்கிட்டு வாரங்கள வரலையோ அவங்களுக்கு முன்னாடி நான் படிக்கட்டில் உட்கார்ந்து தீர்மானம் எடுத்து பாருங்க. அப்பதான் இல்லாத வேலைலாம் வரும். அல்லேலூயா. எப்போ காலையில எந்திரிச்சு, நாளையில இருந்து காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், கரெக்டா எந்திரிச்சிருவேன் ஆண்டவரே அப்படின்னு தீர்மானம் எடுங்க. அப்பதான் இல்லாத துக்கம்னா ஒட்டு மொத்தமா ஒண்ணு சேர்ந்து வந்து அமுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அமுக்க விடாதீங்க, அமுக்க விடாதீங்க. எழுந்துருங்க. 5 மணிக்கு எழுந்துறீங்களா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 10 நிமிஷம் சோத்திரம் போட்டீங்களா, சோத்திரம் படுத்துருக்கு, அவ்வளவுதான். அதான் உங்க பலன், அவ்வளவுதான். அல்லேலூயா. மறுநாள் அதே மாதிரி கர்த்தர் எழுப்புவாரு. அது 15 நிமிஷம் ஆக்கிருங்க, ஜெயிச்சிடலாம். மறுநாள் கர்த்தர் எழுப்புவாரு, அதை 20 நிமிஷமா மாத்திருங்க, ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. எழுப்பிடும்போது கொஞ்சம் படுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எண்ணிக்கை ஆண்டவர்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அந்த படுக்கை தான் 7:30க்கு தான் எந்திரிங்க. அந்த படுக்கை தான் 7:30க்கு தான் எந்திரிங்க. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தீர்மானம் எடுங்க. எடுத்த தீர்மானத்துக்கு நேரம் உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரத்தில் ஜெயிங்க. ஜெயிக்கிறவனை தான் கர்த்தர் ரட்சிப்பான். அல்லேலூயா. ஜெயிக்க பிரயாசப்படுறவனை ரட்சிப்பான். நீ பிரயாசப்பட்டேன்னா போதும், உன் காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. சிலரை அவருடைய நாம மகிமைக்காக உபத்திரத்துல கொண்டு போவார். உங்களில் சிலர் உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பொறுமையா அந்த உபத்திரத்தை சந்தோஷமா அனுபவிங்க. சூப்பரா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் செயலுக்கு ரொம்ப கஷ்டம். செயலாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கசப்பையும் இனிப்பை போல கர்த்தர் சொன்னார்னா பருக பழகுங்க. அது உங்கள் சரீரத்துக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உங்கள் ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஒருவனும் உத்தமன் கிடையாது. ஆனால் உத்தமனாய் நடக்க பிரயாசப்படுகிறவனுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அந்த எடுத்த தீர்மானத்தில் யோபுவை போல, எடுத்த தீர்மானத்துல காலேபை போல, எடுத்த தீர்மானத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, எடுத்த தீர்மானத்துல ஒரு தானியேலை போல, நம்ம தேவன் சொன்ன வார்த்தைக்கு முன்பாக சொன்ன நம்ம கீழ்ப்படித்த ஆபிரகாமை போல, தேவனுக்கு முன்பாக தன்னை கீழ்ப்படுத்தின நம்ம ஈசாக்கை போல, உபத்திரவத்திலையும் பாடுகளத்திலையும் நம்ம உங்க வாழ்க்கைய கர்த்தருக்கு பிரியமா நீங்க நடத்த விட்டு கொடுத்து பாருங்க. உத்தமனை கர்த்தர் ரட்சிப்பார். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் தேவ சமூகத்தில் ஏழுமில்லைங்க. கர்த்தர் நல்லவர். glory to God. தன் இருதயத்தில் வாதித்த லோத்துவை கர்த்தர் ரட்சித்தார். உத்தமனாய் நடக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். கர்த்தர் நல்லவர். உன்னை சுற்றி நடக்கிற ஆகாமிய கூடாரத்தின் மத்தியில உன் வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி உன் இருதயம் ஏங்குதா, உன் இருதயம் வாதிக்குதா, கொள்ளாத கிரியில பார்த்து உன் இருதயம் அவன் புழுங்குதான், அவன் கர்த்தனை விடுதலையாக்குவான். கர்த்தனை விடுவிக்கிறான். கர்த்தனை விடுவிக்கிறான். கர்த்தர் நல்லவர். உத்தமமாய் நடந்து நீ நிந்திக்கப்படுகிறியா, நீ அவமானப்படுத்தப்படுகிறியா, நீ ஏளனப்படுத்தப்படுகிறியா, கர்த்தனை அவனை விடுவிப்பார். யோபு விடுதலையாக்கினார். ஆமா, காலேப அவன் கானானுக்குள்ள கொண்டு போக பண்ணினார். விசுவாசத்துல உத்தமனமா இருந்தாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த வேளையில ஆண்டவரே என்ன உபத்திரம் வந்தாலும் நான் நிற்பேன்னு சொல்லுகிறவர்களை நீர் ரட்சிப்பீராக. எங்களுக்கு ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத அந்த கிருபைகளை தரும்படியா சொல்லுகிறேன். தடைகள் விலகும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.